அண்மைய பெர்லிஸ் அரசியல் நெருக்கடியில் பாஸ் கட்சிக்கு பிர்சாத்து ஒருபோதும் துரோகம் இழைக்கவில்லை என அதன் தலைவர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசின் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மந்திரி பிசார் மாற்றும் பெர்லிஸ் ராஜாவின் முடிவு. இதில் நானோ பிர்சாத்துவோ கீழறுப்பு வேலை எதிலும் ஈடுபடவில்லை என்றார் அவர். அரண்மனை எடுத்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். இதில் முதுகில் குத்தினோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என நேற்றிரவு பிர்சாத்து உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு அவர் தெரிவித்தார். முன்னதாக பாஸ் மந்திரி பிசார் ஷுக்ரி ரம்லிக்கு வழங்கி வந்த ஆதரவை 5 பிர்சாத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் 3 பாஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் மீட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 15 தொகுதிகள் கொண்ட பெர்லி சட்டமன்றத்தில் ஷுக்ரி ரம்லி பெரும்பான்மையை இழந்தார். சில நாட்களிலேயே உடல் நலத்தை காரணம் காட்டி பதவியும் விலகினார். பிறகு பிர்சாத்துவின் அபுபக்கர் ஹம்சாவை பெர்லிஸ் அரண்மனை புதிய மந்திரி பிசாராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாஸ் கட்சி ஆட்சி குழுவில் பங்கேற்க மாட்டோம் என அறிவித்தது. அன்றிலிருந்து சதி செய்து மந்திரி பிசார் பதவியை பிர்சாத்து பறித்து விட்டதாக பாஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.